தினமொரு குரல் அதிகாரம் 10 இனியவை கூறல் தி அட்டரன்ஸ் ஆஃப் பிளசன்ட் ஸ்பீச் குரல் எண் 1. இன்சொலால் ஈரம் அலையி படிநிலவம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இந்த அதிகாரத்துல அடுத்ததான் நம்ம பார்க்க போற 10 திருக்குறளுமே நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாமே நல்ல சொற்களா இல்லையா அப்படிங்கறத பாகுபாடுபடுத்தி பார்க்கறதுக்கான குரலா தான் இருக்க போகுது. இந்த அதிகாரத்தினோட முதல் குரலோட முழு விளக்கம் என்ன அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்திலேயே நம்ம எவ்வளோ சொற்களை பயன்படுத்தியிருந்தாலும் கூட நம்ம பயன்படுத்துற சொற்கள்ல எந்த சொற்கள் இனிமையான சொற்கள் அப்படிங்கிறது தெரியுமா? நம்ம மனசளவுல ஒருத்தங்களை நல்ல விதமா எடுத்துக்காம பட் அவங்க கிட்ட பேசும்போது உதட்டளவுல மட்டும் சிரிப்பை வச்சுக்கிட்டு பேசணும்னா அது நல்ல சொற்கள் கிடையாது. அதுவே நம்ம ஒருத்தங்க கிட்ட லவ் அண்ட் அஃபெக்ஷனோட பேசுறோம், அது மனசளவுலயும் அவங்கள பத்தி நம்ம அதே டேர்ம்ஸ்ல வச்சுட்டு அவங்க கிட்ட பேசும்போதும் உதட்டளவுலயும் சரி மனசளவுலயும் சரி நல்ல ஒரு சொற்களை யூஸ் பண்ணி பேசுறோம் அப்படின்னும் போது அந்த சொற்கள்ல எந்த விதமான வஞ்சகமும் இருக்காது. அந்த மாதிரி எந்த ஒரு வெஞ்சன்ஸும் இல்லாம நம்ம பேசுற சொற்கள் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த சொற்கள், இனிமையான சொற்கள். சோ இதுக்கப்புறம் நம்ம கிட்ட யார் பேசினாலும் சரி, நம்ம யார்கிட்ட பேசினாலும் சரி இந்த டேர்ம்ஸ்லயே பேச ஆரம்பிப்போம் அப்படிங்கறத இந்த குரல் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி தினமும் ஒரு குரல் அண்ட் அதோட பொருளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த குரலை தெரிஞ்சுக்கிட்டவங்க இன்னும் தெரியாம இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.